ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகை சா மே வசதி ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி நிதயே சர்வவித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஞானவாசிஷ்டம் இறைவணக்கம். யதசர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திளங்குகின்றது. மண்ணு சிச்சோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம். முதலாவது புசுண்டன் கதை, பாடல் 14. ஆசையில் சுத்த சத்துவமாம் அவிஞைக்கோரு விஞ்ஞயன பேசும் மதுவாம் ராசதமும் பிரிதாமதமும் மும்மூன்றாய் வீசு சிருஷ்டி உடைத்தென்பர் மிகு தாமதம் சேர்புந்தியர்க்கு நீசமாம் தாவரமாதி நிறை அஞ்ஞான உடல் பெருமே. நிர்குண நிர்விகார பிரம்மத்திலிருந்து பிரபஞ்ச தோற்றமானது எவ்வாறு வருகின்றது என்பதை சுருக்கமாக கூறுகின்றார். பிரம்மத்தினிடத்தில் மாயை என்ற ஒரு சக்தியானது, அந்த மாயை சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களை உடையதாக இருக்கின்றது. அந்த சத்துவகுணத்திலிருந்து தேவர்களும், சத்துவகுணத்திலையும் சத்துவத்தில் சத்துவம், சத்துவத்தில் ரஜஸ், சத்துவத்தில் தமஸ் என்று பிரித்து தேவ இனங்கள், பிரம்மாதி சிருஷ்டிகர்த்தாக்கள், அதுக்கப்புறம் அதற்கு கீழே இருக்க எண்ணற்ற தேவதைகள் தோன்றுகிறார்கள். அதில் இருக்கக்கூடிய தாரதமியத்தை காமிக்கிறதுக்கு தான் சத்துவத்தில் சத்துவம் என்று பிரித்து கூறப்பட்டது. இதில் பிரம்மாதி தேவர்கள் சத்துவத்தில் சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சரீரத்தை உபாதியை கொண்டவர்கள். அது மாயா உபாதியாக இருந்தாலும் அந்த உபாதியானது அவர்களுடைய வசத்தில் இருக்கின்றது. மாயையினுடைய வசத்தில் அவர்கள் இருப்பதில்லை, மாயை அவர்களுடைய வசத்தில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் சொரூப ஞானம் உடையவர்களாக, எப்பொழுதுமே சொரூப ஞானம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவிஞை கூறு விஞ்சை எனப்படும். அவித்தை கூறு, அவித்தையினுடைய கூறு மாயை, அதனுடைய பிரதிபிம்பமாக இருந்தாலும் அவர்கள் அது வித்தை என்றே கூறும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன.
நிர்குண பிரம்மமானது தன்னுடைய மாயா சக்தியினுடைய சத்வாம்சத்தில் சேர்ந்து வெளிப்படுகின்ற பொழுது, சேர்ந்திருக்கின்ற பொழுது அதற்கு ஈஸ்வரன் என்று பெயர். பிரம்மம் தான் ஈஸ்வரனாக இருக்கிறார், மாயையினுடைய சத்வாம்சத்தில் சேர்ந்து. சத்வாம்சம் அங்கே அதில் பிரதிபிம்பங்கிறதுனால அவருடைய சொரூபமானது மறப்பது இல்லை. ஆனால் ஜீவர்கள் ராஜச குணத்தில் பிரதிபிம்பமாக ஏற்படுவதனால அநேகமாக இருக்கிறார்கள், அநேக பிரதிபிம்பங்கள் தோன்றுகின்றன. ஆகவே அநேகம் போல தோன்றுகிறார்கள். அந்த பிரம்மமே இந்த ஜீவ உபாதி ராஜச குணத்தோடு அதில் பிரதிபிம்பிக்கின்ற பொழுது ஜீவ உபாதியை அடைகின்றது. அதனால் தான் தன்னுடைய சொரூபத்தை மறந்து தன்னை ஜீவனாக பாவிக்கின்றது, கருதுகின்றது. அதை அடுத்து சொல்ல போகிறார். இந்த 14வது பாடலில் முதல் வரியில் அவித்தை கூறாக இருந்தாலும் சுத்த சத்துவமாக இருக்கிறதுனால ஈஸ்வர உபாதி வித்தை என்றே பேசும், வித்தை என்றே சொல்லப்படும். அதற்கப்புறம் ரஜோகுணம் ராஜதமும் பிரி தாமதமும் மும்மூன்றாய் வீசு சிருஷ்டி உடைத்து என்பர். ராஜசகுணம் தாமத குணம் அவைகளும் 3 பிரிவுகளாக பிரிந்து சிருஷ்டியாக தோன்றியிருக்கின்றன. ராஜசத்தில் சத்துவம், ராஜசத்தில் ரஜஸில் சத்து, ரஜஸில் ரஜஸில் தமஸ் என்று அது 3 பிரிவு. அதே மாதிரி தமஸில் சத்துவம், தமஸில் ரஜஸ், தமஸில் தமஸ் என்று 3 பிரிவு. இப்படி சிருஷ்டியாக உண்டாகின்றது, வெளிப்படுகின்றது. மிகு தாமதம் சேர் புந்தியர்க்கு நீசமாம் தாவரம் ஆதி நிறை அஞ்ஞான உடல் பெருமே. இல்லை, தாமசத்தில் தாமசம், தாமசத்தில் ராஜசம் என்று இருக்கின்ற பொழுது மரம் முதலான உயிரினங்களாக அந்த உடலானது கிடைக்கின்றது. நீசமாம் தாவரம் ஆதி, தாவரங்கிறது தாவரம் முதலான செடி கொடி தாவரங்கள் அப்படி ஒரு இடத்துல நின்று வளரக்கூடிய உயிரினங்களாக அந்த ஜீவ உபாதியானது ஏற்படுகின்றது. அது தாமசத்தில் தாமசத்திலிருந்து ராஜசம் என்று தாமசத்தோட உட்பிரிவுகளுக்குள்ள அவைகளால் இவைகள் ஏற்படுகின்றன. அதனால தான் அதுலேயும் வேறுபாடு பார்க்குறோம். தாமசத்தில் இன்னும் அதுக்கு மேலே இன்னும் நுட்பமாக பிரித்தா ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சகல பிரிவுகளையும் கொண்டு வந்துடலாம். மரம் செடி கொடிகள்லேயே நல்ல பழம் தரக்கூடிய மரங்கள் இருக்குது, சாத்விகமான இனிப்புச்சுவையுடைய பழங்கள், நல்ல அழகிய மலர்களை இன்பத்தை உண்டாக்குகின்ற மலர்கள் இருக்கின்றன. அது தாமசத்தில் சத்துவம் அப்படின்னலாம் அதற்கு மேலே பிரித்து போட்டுக்கொள்ளணும். அப்புறம் செடி கொடிகளிலே காரச்சுவை அதிகமான கசப்பு முதலானவைகள்லாம் உடைய செடி கொடிகள் பார்க்குறோம். அது தாமசத்தில் ராஜசம் அப்படியெல்லாம் போடணும். அதுக்கப்புறம் அதில் தாமசம் என்னென்னா தூங்குமூஞ்சி செடியெல்லாம் தாமசம் அது இருக்குது. இல்லை விஷத்தன்மையுடைய செடிகள் இருக்கின்றன, அந்த மாதிரி இருக்கிறது. அதனால் இந்த சத்துவம் ரஜஸ் தமசு தான். அதற்குள்ள பிரிவு ஏற்படுகின்ற பொழுது எண்ணற்ற வெரைட்டி பார்க்குறோம். அதனால் செடி கொடி தாவரங்கள்லேயும் சாத்விகமானது இருக்குது, ராஜசமானது இருக்குது, தாமசமானது இருக்கின்றது. அதே மாதிரி விலங்கினங்கள்னு பார்த்தாலும் விலங்கினங்களுக்குள்ள சாத்விகமான பசு முதலானவைகள் சாத்விகமான உயிரினங்களாக இருக்குது. அப்புறம் ராஜசம் புலி சிங்கம் பார்க்குறோம். அப்புறம் மந்தத்தன்மையுடைய உயிரினங்கள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் ராஜசத்தில் அதற்கு மேலே சத்துவம் ரஜஸ் தமஸ்னு பிரிக்கணும். இங்கே தாவர இனங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்கிறார். தாமதம் சேர் புந்தியருக்கு, தாமத குண பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவர்களுக்கு அதற்கேற்ற மாதிரியான உடல்கள் அமைகின்றன, கிடைக்கின்றன. அதனால் அந்த ஜீவன் அனாதி. அவன் செய்கின்ற புண்ணிய பாபத்துக்கு ஏற்றாற் போல அந்த ஜீவன் அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பத்துக்கு ஏற்றாற் போல இந்த உடல்கள் கிடைக்கின்றன. அதனால் அஞ்ஞான உடல் பெருமேன அந்த ஜீவர்கள் தாமசம் மிகுந்த அஞ்ஞான உடலை பெறுகிறார்கள். தாவரம் முதலான
அஜ்ஞானம் மிகுந்து இருக்கக்கூடிய உடலை பெறுகின்றார்கள். அதனால் நிறை அஜ்ஞானம்னா அஜ்ஞானம் மிகுதியாக எல்லாமே அஜ்ஞான காரியம்தான், மாயா அவித்யா காரியம்தான் எல்லாமே. அதுலேயும் காட அஜ்ஞானமாக மிகுந்த அஜ்ஞானமாக இருக்கக்கூடிய தாவரம் முதலான உடல்களை பெறுகின்றார்கள். இப்படி சுருக்கமாக சிருஷ்டியை சொல்லிட்டேன். பிரம்மம், பிரம்மத்தினிடத்தில் சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்களை உடைய மாயை, அந்த சத்துவ குணத்திலையும் அதுக்குள்ள 3 பிரிவு, அதே மாதிரி ரஜஸ் தமஸ்லையும் அதற்குள்ள 3 பிரிவு, அவைகளிலிருந்து உலகத்தில் எண்ணற்ற ஜீவராசிகள் சிருஷ்டி தோன்றி இருக்கின்றது என ஓதலும். அடுத்த பாடல். என ஓதல் 15வது பாடல், பக்கம் 421. என ஓதலும் தாவரமாதி ஆக்கை மேவி அஜ்ஞானம் கனமாய் இருப்பது எஞ்ஞன் என கரியோன் கேட்ப முனி சொல்வான். மனனம் இன்மை தானற்று மனனமற்று உண்டில்லை என்ன வினவு தடத்தம் எனும் உருவை மேவி நிற்கும் இவ்வறிவே என ஓதலும் தாவரமாதி ஆக்கை மேவி அஜ்ஞானம் கனமாய் இருப்பது எஞ்ஞன் என கரியோன் கேட்ப முனி சொல்வான். மனனம் இன்மைதானற்று மனனமற்று உண்டில்லை என வினவு தடத்தம் எனும் உருவை மேவி நிற்கும் இவ்வறிவே. என ஓதலும். என ஓதலும்னா இவ்வாறு வசிஷ்ட முனிவர் கூறவும். ஸ்ரீராமர் ஒரு கேள்வி கேட்கிறார். தாவரம் ஆதி ஆக்கை மேவி, தாவரம் முதலான செடி கொடிகள் முதலான ஷரீரத்தை அடைந்து, ஆக்கைங்கிறது உடலுக்கு இன்னொரு பெயர் ஆக்கை, ஷரீரத்தை அடைந்து புண்ணிய பாபத்தை ஆக்கி தருவதுன்னு, புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது, புண்ணிய பாபத்தினால் விளையக்கூடியது ஆக்கை ஷரீரம். தாவரம் முதலான ஷரீரங்கள் மேவி அதை அடைந்து அஜ்ஞானம் கனமாய் இருப்பது எஞ்ஞன். இந்த சித்தானது பிரம்மமானது தாவரம் முதலான செடி கொடி உடல்களை அடைந்து அஜ்ஞானம் மிகுந்த அஜ்ஞானமுடையதாக இருப்பது எப்படி? அதுவோ ஞானஸ்வரூபமாக சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்குது. அப்படி இருக்கிறது இந்த தாமச குணத்தினால ஷரீரம் முதலானவைகளை அடைந்து, அதுவும் தாவரம் முதலான தாமச சரீரங்களை மிகுந்த அஜ்ஞானம் அடைந்த சரீரங்களை அடைந்து அதில் இருக்கிற பொழுது எப்படி இருக்கின்றன, அந்த சரீரத்தோடு கூடி இருக்கிற பொழுது அது எவ்வாறு இருக்கின்றது என கரியோன் கேட்ப. கரியோன்கிறது கருப்பாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமர், மேகவர்ணன் அப்படிலாம் பார்க்குறோமே, அப்படி கரியோன். ராமபிரான் கேட்க முனி சொல்வான். வசிஷ்ட முனிவர் சொல்லுகின்றார். மனனம் இன்மை தானற்று மனனம் அற்று உண்டு இலை என வினவு தடத்தம் எனும் உருவை மேவி நிற்கும் இவ்வறிவே. இவ்வறிவே இந்த பிரம்மமே, இந்த சைத்தன்யமே. வினவு தடத்தம் எனும் உடலை எனும் உருவை. உருவைங்கிறது உடலை, ஒரு ரூபத்தை, தடஸ்த ரூபம். அதனால் இது ஸ்வரூபம் கிடையாது, அதனுடைய ஸ்வரூபத்திலேயே மாறுபாடானது ஏற்படுவது இல்லை. இது மாயையினால் ஆக்கப்பட்ட ஒரு மித்யா சரீரம். அதனால் இது தடஸ்த லட்சணம்னு சொல்கிறோம். ஸ்வரூப லட்சணம்னு இருக்குது, தடஸ்த லட்சணம்னு இருக்குது. இங்கே அத்தியாரோபம் சிருஷ்டிங்கிறது பிரம்மத்தினிடத்தில் எப்படி வந்தது என்கிற பொழுது மாயா கல்பிதமாக வந்திருக்கின்றது. அதனால் இந்த சிருஷ்டிங்கிறது வாஸ்தவமாக இல்லை, உண்மையிலேயே பிரம்மம் உலகமாக ஆகவில்லை. இந்த பிரம்மத்தினுடைய சக்தி மாத்திரமாக மாயையானது இருக்கின்றது. அந்த சக்தியினால் கல்பிக்கப்படுவதாக இந்த உலக தோற்றங்கிறது இருக்கின்றது.
அதனால் இது உலகம் ஒன்று இருப்பதாக சாமான்யமாக அஞ்ஞானத்தில் இருக்கிற பொழுது நம்ம திருஷ்டியில் தெரியறதுனால அந்த உலகம் என்பதை வைத்துக்கொண்டு உலகத்திற்கு ஆதாரமாக காரணமாக பிரம்மம் இருக்கின்றது என்பதை புரிய வைக்கிறதுக்காகவும், அப்புறம் காரணத்திற்கு வேறாக காரியம் இல்லை, ஆகவே காரணம் சத்தியம் காரியம் மித்யா என்று உலகத்தை நீக்குவதற்காக இந்த அத்தியாரோப்பங்கிற சிருஷ்டியை சொல்லுகின்றோம். அதனால் உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தை ஒரு உருவமாக உடலாக எடுத்திருக்கின்றது என்று சொல்கிற பொழுது உடல்ங்கிறது தடஸ்த லட்சணமாக சொல்கிறோம். தடஸ்தம் என்று, தடஸ்தம்னாக்க ஒரு தற்காலிகமாக இருக்கிறது, சுரூபமாக இருக்கிறது வேறு, தற்காலிகமாக இருக்கிறது வேறு. இப்போ ஒரு ஆடை போட்டிருக்கிறோம்னா அந்த பச்சை சட்டை போட்டிருக்கிறவர்னா 4 பேர் நிற்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அதில் யார் ராமன்னா பச்சை சட்டை போட்டிருக்கிறவன் ராமன் அப்படின்னு சொன்னாக்க அவர் எப்பொழுதுமே பச்சை சட்டை தான் போட்டிருப்பாரா என்ன? அப்படி இல்லை. இப்போ அந்த நேரத்தில் தற்காலிகமாக அதில் இருக்கிற 4 பேரில் 4 பேர் வேறு வேறு ஆடை போட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் ராமராக இருக்கிறவர் அந்த நேரத்தில் பச்சை சட்டை போட்டிருக்கிறார். அதனால் அதை வைத்துக்கொண்டு அவர் தான் அடையாளம்னு சொல்கிறோம். அப்போ அது என்னது? அது தடஸ்த லட்சணம். தடஸ்த லட்சணம்னா தற்காலிகமாக இருக்கிற ஒரு அடையாளம். அதை மாற்றிக்கொள்ள முடியும். கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆடையை மாற்றிட்டு வந்துட்டாருன்னா எங்கே மாறி போயிடும், அது இல்லை. ஆனால் கருப்பாக இருக்கிறவர் தான் ராமர்னா அது சொரூப லட்சணம். அந்த சரீரத்திலே எப்பொழுதும் இருக்கிறது, அது மாறாது. அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அது அப்படி இருக்குது, அது சொரூபமாக இருக்குது. ஆனால் சட்டைங்கிறது அது தற்காலிகமானது, அதான் தடஸ்தம். அந்த மாதிரி சச்சிதானந்தம் என்பது அந்த பிரம்மத்தினுடைய சொரூப லட்சணம். அது மாயையை கொண்டு உடலை எடுக்கின்ற பொழுது இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மா உடலை எடுத்திருப்பது என்று சொல்கிற பொழுது உடல்ங்கிறது தடஸ்த லட்சணமாக சொல்கிறோம். நல்ல தாவராதி உடல்களை எடுத்திருக்கின்றதுங்கிறது. தாவராதி உடல்களை அவர் சத்தியமாக அதை எடுக்கவில்லை, சத்தியமாக அதனுடைய உருவம் மாறி அது இந்த உடலை அடைந்து விடவில்லை. தற்காலிகமாக ஒரு ஆடை மாதிரி உடல்களை எடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் தடஸ்தம் எனும் உருவை. அது எப்படி இருக்குது? அந்த தாவரம் முதலானவைகளுடைய குணம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். மனனம் இன்மை தான் அற்று மனனம் அற்று உண்டு இலை என. மனனம்ங்கிறது சிந்திக்கிறது, ஆராயறது. அந்த மனதோட தன்மை மனனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையது எதுவோ அதுக்கு தான் மனசுன்னு பேர். அதனால் மனனம்ங்கிறது எண்ணங்கள் சிந்தனைகள் உடையது. அது இல்மை. மனனம் இன்மை தானற்றுன. அப்போ மனனம் இல்லாதது இல்லாமல்னா மனனம் உடையதாக இருக்கும். டபுள் நெகட்டிவ் இருக்குது. மனனம் இன்மை அற்றுன. அப்போ மனனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இல்லாத தன்மை அற்றுன, சாமர்த்தியம் உடையதாக. மனசுங்கிறது இருக்கிறதாகவும், அதற்கப்புறம் அடுத்த வரியில் மனனம் அற்றுன, மனனம் இல்லாததாகவும். அதாவது இந்த செடி கொடி தாவரங்களுக்கு மனசு இருக்கா இல்லையான்னு, அதற்கு விஷயங்களை உணரும் தன்மை அறியும் தன்மை இருக்கிறதா இல்லையானா இருக்கு இல்லை, அதான் பதில். மனனம் இன்மை தானற்று மனனம் அற்றுன. மனனம் இன்மை அற்று, அப்புறம் மனனம் அற்றுன. அது மனசு இருக்குது, அது முழுமையான பரிணாமம் அடைந்ததா இல்லை. அதனால் அதுக்கு ஒரு உயிர் இருக்குது, உணர்வு இருக்கின்றது, அவ்வளோதான். அதற்கு மேலே அது தனக்கு ஒரு நன்மையோ அல்லது ஆபத்தோ வருகின்ற பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய சாமர்த்தியம் இல்லை. அதான் மனனமற்றுங்கிறதுக்கு. மனனம் இல்லை, உணர்வு இருக்குது அதுக்கு. ஆனால் அதனுடைய அடுத்த நிலை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தனக்கு ஒரு நன்மை வருது அப்படின்னா, இப்போ நாயோ பூனையோ இல்லை மனிதனோ தனக்கு ஒரு உணவு கொடுக்க வர்றாங்க அப்படின்னா தேடி போகுது. அப்போ இது அது உணவு வருது அப்படிங்கிற உணரக்கூடிய தன்மை இருக்குது, அதை நோக்கி ஒரு பிரவர்த்திக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குது, அந்த வியாபாரம் பண்ணக்கூடியது. அல்லது ஒரு ஆபத்து வருது, ஒரு அருவாளை எடுத்துகிட்டு வர்றான் இல்லை கம்பு எடுத்துகிட்டு வர்றான்னா இவன் நம்மளை அடிப்பான்கிற உணரக்கூடிய அந்த மனசு இருக்குது, அதுலேருந்து தப்பிச்சு ஓடுது. அந்த நிவர்த்திங்கிற ஒரு கிரியையை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்குது. ஆனால் அந்த செடி கொடி தாவரங்களுக்கு உணர்வு இருக்குது, நம்ம தொட்டால் அதனால் உணர்ந்து கொள்ள முடியும், அறிய முடியும். ஆனால் இவன் நமக்கு ஆபத்து பண்ணுவானா நன்மை பண்ணுவானா அப்படிங்கிறத அது புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் அதற்கு இல்லை. இவன் நம்ம ஆள், இவன் நமக்கு செடி தண்ணி ஊற்ற வந்திருக்கிறான் நல்லவன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அன்பை வெளிப்படுத்தலாம், பார்த்து சிரிக்கலான்னு அதுக்கு தோணாது, பாராட்டனான்னு அதுக்கு தோணாது. அதே மாதிரி அவன் அருவாளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான், நம்மளை வெட்ட போகிறான்
அதனால் நம்ம விலகி போகலாம் அப்படிங்கிற அந்த தன்மை அதற்கு இல்லை. அப்போ அதனால் அதை உணர முடியும், அதற்கு ஒரு ரியாக்ட் பண்ண முடியாது. அதுதான் மனனம் அற்றுங்கிறார். மனனம் இன்மை தானற்றுன, அதற்கு ஒரு மனசு இருக்குது, ஆனால் அந்த புரிந்து கொள்ள ஒரு உணர்வு இருக்கே ஒழிய, உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு கிரியையாக மாற்றக்கூடிய தன்மை அந்த மனசுக்கு இல்லை. அதாவது அதனால் ஹித அஹித பிராப்தி பரிகாரார்த்தமான பிரவருத்தி கூடாமை அப்படிங்கிறதான் அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் ஹித அஹித பிராப்தி பரிகாரார்த்தமான பிரவருத்தினா, ஹிதம்னா நமக்கு ஒரு நன்மை செய்கிற பொழுது அது பிராப்தி, இதை நல்லா பண்ணுறான் அதனால் நம்ம தேடி போகலாம், வாங்கி கொள்ளலாம்ங்கிற எண்ணம். அப்புறம் அஹிதம் துன்பத்தை கொடுக்குற பொழுது அதற்கு பரிகாரம்னா அதிலிருந்து விலகி கொள்றதுக்கான பிரவருத்தி, அது செடி கொடி தாவரங்களால் பண்ண முடியும். அதற்கு மேலே இருக்கக்கூடிய நகரக்கூடிய உயிரினங்களால் பண்ண முடியும். புழு பூச்சியாக இருந்தாலும் ஒரு குத்த போகிறான்னு அடிக்க போகிறான்னாக்கா பறந்து போயிரு, கொசு அடிக்க போகிறான்னா பறந்து போயிரு. அப்போ அதனால் தனக்கு ஒரு ஆபத்து வருதுங்கிறத உணர முடிகின்றது, அதிலிருந்து ஒரு நிவர்த்திக்கான ஒரு கர்மாவை பண்ண முடியுது. ஆனால் செடி கொடி தாவரங்களுக்கு உணர முடியலாம், ஆனால் அதிலிருந்து தான் நிவர்த்தி அடைய முடியாது. அதான் அதனால் அதுக்கு மனசு இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு, அதனால் முழுமையான ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு தன்மையில் அது இருக்கின்றது. அதோட டிசைனே அப்படித்தான். மரம் செடி கொடிகளுடைய தன்மையே அந்த உடலோட தன்மையே அப்படித்தான். அப்போ அதில் ஒரு ஜீவன், அஞ்ஞானியான ஒரு ஜீவன் இருக்கிறான், தனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு தெரிந்தாலும் அதிலிருந்து அவனால் விலகி கொள்ள முடியாது, அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதான் அதனுள்ள இருக்கக்கூடிய. ஆமாம், ரொம்ப நுட்பமான அதை அது சொல்கிறார் சாஸ்திரம். அப்போ செடி கொடி இதுக்கு உணர்வு இருக்குங்கிறது அப்பயே சொல்லியிருக்கு. அதனால் இப்போ ஒரு ராமர் கண்டுபிடிச்சார், சர் சி வி ராமன் கண்டுபிடிச்சி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறோம். அவர் நம்ம சாஸ்திரங்களை இருக்கிறத வச்சு தான் சொன்னான். அது வரைக்கும் மற்ற நாட்டில் இருக்க அறிஞர்கள்லாம் அதுக்கு உயிர் இருக்குங்கிறதையே, உணர்வு இருக்குங்கிறதையே ஏற்றுக்கொள்ளலை. நம்ம சாஸ்திரங்கள் அப்போ இருந்து சொல்லுது, அதுவும் ஒரு உயிரினம் தான், அது ஒரு உடல், ஜீவனுடைய ஒரு உபாதி, அதிலிருந்து அவன் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றான், அதிலிருந்து அவனை விலக்கி கொள்வதற்கான சாய்ஸே இல்லாமல் இருக்குது. அதனால தான் அதை அதிகமான அஜ்ஞானம்னு சொல்கிறார். கன அஜ்ஞானம்னு சொல்கிறதுக்கு காரணம் அதான், தனக்கு வரக்கூடிய துன்பம் வருதுன்னு தெரிந்தாலும் அதை விலக்கி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் அதற்கு இல்லை. மற்ற புழு பூச்சி அல்லது விலங்குகள் பறவைகளுக்கு துன்பம் வருதுன்னு தெரியுது, அதிலிருந்து விலக்கி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் அதற்கு அந்த உடம்புக்கு இருக்குது. ஆனால் செடி கொடி தாவரங்களுக்கு அது இல்லை. அதுதான் அதனால் அது கன அஜ்ஞானம்னா. அப்போ அந்த துன்பத்தை, அந்த கட்டத்தை அதை அனுபவிச்சு தான் ஆகணும். கிளையை வெட்டினா, மரத்தை வெட்டினான்னாக்கா வெட்டினா அது துன்பம் அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதான் கன அஜ்ஞானம். மனனம் இன்மை தானற்று, மனனமற்று உண்டு இல்லை என. அதனால் மனசு இருக்கா இல்லையானா, அது இருக்குன்னு சொல்வதற்கு இல்லை, இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை. அது இருக்குது, ஆனால் அது முழுமையான பலன் தரத்தக்கதாக இல்லை. அதனால தான் அது உண்டு இல்லைன்னு. அதுக்காக இல்லவே இல்லைன்னு சொன்னால் கல் மண் மாதிரி ஜடமாயிரும். கல் மண் மாதிரி ஜடத்தன்மையும் அதற்கு இல்லை, முழுமையான அறிவுணர்வும் அதற்கு இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் அது இருக்குது. அதனால் உண்டு இல்லை என வினவு தடத்தம் எனும் உருவை மேவி நிற்கும் இவ்வறிவே, இந்த பிரம்மமே அவ்வாறு இருக்கின்றது. அப்படித்தான் இருக்கு ஆனால் இல்லைன்னு. அதனால் இதில் பொழிப்புரை படித்தோம்னாக்கா, தாவர முதலான உடலை அடைந்து அஞ்ஞானமானது கனமான, அதாவது அடர்த்தியாக இருப்பது எப்படி என்று ராமபிரான் கேட்க, வசிஷ்ட முனிவர் கூறுவதாவது, கற்கள் போல் மனம் இல்லாததை அடையாமல், கல் முதலானவைகளுக்கு அந்த மனசு உணர்வுங்கிறதே இல்லாதற்கு. அப்படி மரம் செடி கொடிகள் இல்லை, அதற்கு ஒரு உணர்வு இருக்கின்றது. மனம் இல்லை என்று சொல்லும் ஆழ்துயிலில் சுகதுக்கங்களை அறியும் சாமர்த்தியம் இல்லாத தன்மையை அடையும் மனோலயத்தை அடையாததாய், அதாவது மனோ வியாபாரத்திலிருந்து நழுவினதாய் நினைதல் முதலானவை தோன்றாத மனம் இல்லாமை. அதனால் அதுக்கு அறிவு இருந்தாலும் அதுக்கு இந்த உணர்வு ஆராய்ச்சி செய்வதற்குரிய சாமர்த்திய வடிவத்தன்மையிலிருந்து நழுவியதாய், அதற்கு விவேகங்கிறது இல்லை. அதனால் இப்படி அப்படி என்று இல்லாத பொதுமை உருவத்தை அடைந்து நிற்கும் அறிவு.
அப்படி நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். அது உணர்வோடு இருக்குது, அதே சமயம் சுகதுக்க அனுபவம் இல்லாமல் இருக்குன்னா அப்போ அது ஞானி மாதிரி இருக்கேன்னா? ஞானிக்கு அதே லட்சணம் தானே சொல்கிறான். அது இருக்கிறார், ஆனால் உலகத்தினால் அவர் பாதிப்படையாதவராக சத்துவமயமாக இருக்கின்றார். அதே மாதிரி சத்தா மாத்திரமாக இருக்கிறது அப்படின்னு மன உணர்ச்சிகள் இல்லாமல் மனசு இருந்தால் அது செடி கொடி தாவரங்கள்லாம் யோகிகள் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லலாமே. நான் அதுதான் அடுத்த கேள்வி, ராமருடைய கேள்வி, 16வது பாடல். இல்லை, அது கொஞ்சம் குழப்பமானது, அதுக்கு விளக்கம் சொல்ல வேணாம் தான் நான் விட்டுட்டேன். அது அந்த விளக்கம் பார்த்தா தான் குழப்பம் வரும், பார்க்க இல்லைன்னா நமக்கு சொன்னது தெளிவாக தானே இருக்குது, அவ்வளோதான். அதனால் மனம் இல்லை சொன்னால் சொல்லலாம், கொஞ்சம் குழம்பி சொல்லணும், அவ்வளோதான். மனம் இல்லை என்று சொல்லும் ஆழ்துயிலில், ஆழ்ந்த தூக்கத்தில் மனசு இருக்குது ஆனால் இல்லை, அப்படி தானே? மனசுங்கிறது இல்லை, அதனால் நான்கிற உணர்வோ இதுங்கிற உணர்வோ இல்லை, எந்த பேதமும் இல்லாமல் இருக்கிறோம். இப்போ மனசை முழுக்க இல்லாமல் கல் மாதிரி நம்ம ஆகிவிடவில்லை, அதே சமயம் விழிப்பு நிலையில் இருக்கிற மாதிரி மனது முழு செயல்பாட்லேயும் இல்லை. அப்போ மனது ஸ்லீப் மோடில் இருக்குது. கம்ப்யூட்டர்லாம் கூட ஸ்லீப் மோடு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி மனது ஒரு ஸ்லீப் மோடில் இருக்குது. அதனால் மனது இல்லை என்று சொல்லும். விவகாரம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால மனசு இல்லைன்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற ஆழ்துயிலில் சுகதுக்கங்களை அறியும் சாமர்த்தியம் இல்லாத, அப்போ நமக்கு வெளியே நல்லா தூங்கிட்டாக்கா கொசு கடிக்கிறதோ வேறு எது கடித்தா கூட தெரியறதில்ல. அப்போ மனசு இருக்குது, ஆனால் அது விவகாரம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இல்லாததாக இருக்குது. எது ஆபத்து வந்தாலும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இல்லாததாக இருக்குது. அதே மாதிரி தான் செடி கொடி இருக்குது, அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது, ஆனால் தனக்கு ஆபத்து வருது அப்படின்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக அது இல்லை. அதனால் சாமர்த்தியம் இல்லாத தன்மையை அடையும். மனோலயத்தை அடையாததை, மனசு முற்றிலும் இல்லாமலும் போகலை, அது இருக்குங்கிறதும் இல்லை. அதாவது இது பின்னாடி நமக்கு இதுக்கான விளக்கம் வர்ற பொழுது இது புரியும். அதனால் பின்னாடி அடுத்த பாட்டில் இந்த ராமருடைய கேள்விக்கு வசிஷ்டர் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். இந்த மனோலயத்தை அடையாததாயினா ஆழ்ந்த தூக்கத்தில் மட்டும் இல்லை, ஒரு யோகி ஞானியானவன் தன்னுடைய யோகா சாதனைகளால் மனசை லயப்படுத்துகிறான். அப்போ அங்கே மனசு இருக்குது, ஆனால் லயமாகி இருக்கின்றது. அதே சமயம் அவன் விழிப்புல இருக்கிறான். அது மனோலயம் அடைந்த தன்மை. இயற்கையாக ஆழ்துயிலில் மனோலயம் அடையுது. யோகிகள் சாதனையினால் மனோலயத்தை செயற்கையாக அடைகிறார்கள். அப்படி செயற்கையாக மனோலயத்தை அடையக்கூடிய சாமர்த்தியம் செடி கொடிகளுக்கு இருக்கான்னா இல்லை. ஆனால் இயல்பாகவே ஆழ்துயிலில் இருக்கிற மாதிரியே அது எப்பொழுதும் இருக்கின்றது. அப்போ ஞானியோடைய அந்த மனோலய நிலைக்கும் இந்த செடி கொடி தாவரங்கள் அல்லது ஆழ்ந்த தூக்க நிலையில் இருக்கக்கூடிய மனோலய நிலைக்கும் வேறுபாடு இருக்கான்னா இருக்குது. அது அறிவோடு கூடியது, இது அறியாமையோடு கூடியது. இது முழு அறியாமையில் இருக்குது, அது முழுமையான விழிப்பு நிலையில் இருக்குது. அதான் பேதம். அதனால் மனோலயத்தை அடையாததாய், அதனால் அதனால தான் சாமர்த்தியம் இல்லாத தன்மையை அடையும் மனோலயத்தை அடையாததாய், மனோ வியாபாரத்திலிருந்து நழுவியதாய், அதே சமயம் நினைத்தல் முதலானவை தோன்றாத. நினைத்தல் ஞானி விழிப்புல இருக்கிறார், தூக்கத்தில் இருக்கு, அதான் வித்தியாசம். ஆமாம் ஆமாம், நிலையில் இருக்கு, இயற்கையாக இருக்குது. அதனால் இதை ஞான நிலை முக்தி நிலைன்னு சொல்லலாமான்னு கேள்வி எடுத்து, அதனால் அதுக்கு விளக்கம் வர்ற பொழுது அது நமக்கு இன்னும் கிளியராக ராமர் அதனால் கேட்குறார். ஞானி அப்படித்தான் இருக்கிறான்னா மரம் செடி கொடிகளும் இருக்கு. ஆமாம், அதனால் அது சேர்த்துடலாமா, ஞானியும் மரங்கள் எல்லாம் முக்தி நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாமான்னு கேள்வி வருது. மனம் இல்லாமையின ஆராய்ச்சி செய்வதற்கு உரிய சாமர்த்திய வடிவ தன்மையிலிருந்து நழுவியதாய். இப்படி அப்படியானால் அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம தூக்கத்தில் இருக்கிறோமா இல்லையான்னா இருக்கோம்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியலை. இருக்கோம்னாக்கா இருக்கோம் நமக்கே தெரியலை. விழிப்பு நிலையில் இருக்கோங்கிறது நமக்கும் தெரியுது, மற்ற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். தூக்கத்தில் கனவுலையும் கூட நாம் இருக்கிறோம்னு ஒரு உணர்வு இருக்குது, கனவு பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் அது சத்தியமாக நினைக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு விவகாரம் நான்கிற ஒரு உணர்வு இருக்குது. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறோம், ஆனால் நான்கிறதும் இல்லை, உலகங்கிற அந்த உணர்வும் இல்லை. அப்போ இருக்கிறோம் ஆனால் இல்லை. அதே சமயம்
ஆளே போயிட்டாருனாக்கா, உயிர் போயிருச்சு, வெறும் உடம்பு மட்டும் இருக்குன்னா அப்போ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. தூங்குற ஆளுக்கும் உயிரற்ற உடலுக்கும் வேறுபாடு இருக்குது. அப்போ அந்த கல் மண்ணுக்கு உயிரே இல்லை, அது உழுக்க எப்பொழுதுமே ஜடமாக இருக்குது. இந்த மரம் செடி கொடிகளுக்கு கல் மண் மாதிரி கிடையாது, ஒரு உயிர் இருக்குது. அதே சமயம் மற்ற உயிரினங்கள் மாதிரி அது செயல்படக்கூடிய தன்மையுடையதா இல்லை. அதனால் அப்படி சொல்ல. அடுத்த பாடல் 16வது பாடல் பாவம். சொன்ன அறிவு தாவரத்தில் துயில் செய் புரி அட்டகமுளதாய் இன்னலின்றி ஊமை குருடு எண்ணலாகிச் சடம்போலாய் முன்னு சத்தா மாத்திரத்தின் நிற்கும் என்ற முனிவரனை பின்னும் ராமன் அன்பினொடும் பேணி இதுதான் வினாவிடுவான். சொன்ன அறிவு தாவரத்தில் துயில் செய் புரி அட்டகமுளதாய் இன்னலின்றி ஊமை குருடு எண்ணலாகி சடம்போலாய் முன்னு சத்தா மாத்திரத்தின் நிற்கும் என்ற முனிவரனை பின்னும் ராமன் அன்பினொடும் பேணி இதுதான் வினாவிடுவான். ராமர் கேட்கிறார். இவ்வாறு வசிஷ்டர் சொன்ன உடனே ராமருக்கு ஒரு ஐயம் வருது, சந்தேகம் வருது, கேட்கிறார். அறிவு சொன்ன அறிவுனா இந்த பிரம்மமானது, சச்சிதானந்த பிரம்மமானது தாவரத்தில் துயில் செய் புரி அட்டகம் உளதாய், தாவரம் முதலான உடல்களில், செடி கொடி முதலான அந்த உபாதியில் இருக்கின்ற பொழுது, அந்த உடல்களில் இருக்கின்ற பொழுது துயில் செய் தூங்குகிறனா வியாபாரம் இல்லாத, செயல்பாடுகள் இல்லாமல், புரி அட்டகம் உளதாய், அங்கே புரி அஷ்டகம் இருக்கு, ஆனால் அது செயல்படாமல் இருக்கின்றது. இந்த புரி அஷ்டகம்ங்கிறது இந்திரிய சமூகத்துக்கு பேர். புரி அஷ்டகம் அப்படின்னா, அஷ்டகம்னா 8ங்கிறது நமக்கு தெரியும், 8 சேர்ந்த தொகுதி. புரிங்கிறது எங்கள் புறம், அது சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டம். இந்த நம்மளுடைய உடம்பை புரியஷ்டகம்னு சொல்கிறது உண்டு. அதாவது கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், ஒரு கர்ம இந்திரியங்கள் ஒரு குரூப். அஷ்டகம்னா 8 அம்சம் உடையது. கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், பிராணன், பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், 8. இந்த 8ம் சேர்ந்து இருக்கிறதுனால புரியஷ்டகம்னு பேர். அதனால் இந்த இந்திரிய சமுதாயத்துக்கு புரியஷ்டகம்னு ஒரு பேர். அதனால் இந்திரிய சமஷ்டி ரூபத்துக்கு புரியஷ்டகம் அப்படின்னு ஒரு பேர். கர்ம இந்திரியங்கள் 1, ஞான இந்திரியங்கள் 1, அப்புறம் பிராணன் 1, 3, பஞ்சபூதங்கள் 1, 4, மனம், புத்தி, சித்தம், அந்தःகரணம். அந்தःகரணத்தோட 4 அம்சம் சேர்த்து 8 இருக்குது. இந்த 8ம் சேர்ந்து தான் ஒரு ஜீவ சூக்ஷ்ம சரீரம் அப்படி இருக்குது. அதனால் அதுக்கு புரியஷ்டகம்னு பேர். ஆனால் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, ஆனால் அது தூங்குறதா இருக்குது. ஆனால் துயில் செய் புரி அஷ்டகம் உளதா. இந்த செடி கொடி தாவரங்கள்லையும் ஒரு ஸ்தூலமான உடம்பு இருக்குது, அதற்குள்ள ஜீவன் இருக்கின்ற சூக்ஷ்ம சரீரமானது இருக்கின்றது. அதனால் செடி கொடி தாவரங்களில் இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் தான் கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், பிராணன் முதலான எல்லாமே சூக்ஷ்ம சரீரத்தில் தான் இருக்குது. ஸ்தூல சரீரத்தில் அவை வெளிப்படுகின்றது. அப்போ அவை வெளிப்படுவதற்காக ஸ்தூல சரீரத்தில் ஒரு கோலக்கம், கண்ணு காது மூக்குங்கிற இந்த கோலக்கம் இருக்குது. அது இருக்கிற பொழுது அதில் வெளிப்படுது. இப்போ செடி கொடி தாவரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் சூக்ஷ்ம சரீரத்தோடு இருக்கிற பொழுது அவனுக்கு எல்லா இந்திரியங்களுமே அங்கே இருக்குது. ஆனால் அது வெளிப்படுவதற்கான அந்த வாசல் துவாரமானது இல்லை, அதனால் அது அறியாததாக இருக்கின்றது. இப்போ மனிதனுக்கு கீழே ஓரறிவு உயிரினம் இருக்குது, 2 அறிவு உயிரினம், கண்ணு காது இல்லாமல், இயல்பாகவே கண்ணு காது இல்லாத உயிரினங்கள் இருக்கே. அப்போ அந்த உயிரினங்களில் அந்த உடம்புல அந்த அவயவம் இல்லையே ஒழிய உள்ள இருக்க சூக்ஷ்ம சரீரம் அது அப்படியே தான் இருக்குது. அதே 24 தத்துவங்களோட சூக்ஷ்ம சரீரம், 19 தத்துவங்களோட சூக்ஷ்ம சரீரம் அப்படியே தான் இருக்குது. அது வெளிப்படுவதற்கான துவாரம் இல்லைங்கிறதுனால வெளிப்படாமல் இருக்குது. அதே மாதிரி தான் செடி கொடி தாவரங்களில் இருக்கக்கூடிய ஜீவன் அவன் சூக்ஷ்ம சரீரத்தோடு தான் இருக்கிறான். அப்போ அவனிடத்தில் அந்த 19 இந்திரியங்களும், கர்ம இந்திரியம், ஞான இந்திரியங்கள்,
பிராணன் அந்த கரணம்னால 19 கூடியதாகத்தான் இருக்கிறான், ஆனால் அது செயல்படாமல் இருக்குது. அதனால தான் துயில் செய் புரி அஷ்டகம் உளதாயினா, அது செயல்படாமல் இருக்கின்றது. அப்படி இருப்பதாக அதனால் எப்படி இருக்குது? எண்ணல் இன்றி, அதனால் துன்பம் இல்லைன்னா. இந்த கண்ணுக்கு அது மூக்கு இருக்கிறதான பார்க்கறது துன்பம், கேட்கறது துன்பம்னா நிறையா பார்க்க துன்பம் வருதுக்கு. நிறைய விஷயங்களை பார்க்கறது தான் நமக்கு அதை நோக்கிய பிரவൃத்திக்கு காரணமாக இருக்குது. அதனால் பல கர்மாவை பண்ணுறோம், அதனால் நமக்கு துன்பமானது வருகின்றது. அதனால் இன்னல் இன்றி, இந்த புரி அஷ்டகம் செயல்படாமல் இருக்கிறதுனால அங்கே துன்பமானது இல்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் அப்படித்தானே இருக்கிறோம். மனசு இந்த கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் செயல்படலைன்னா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம் தூக்கத்தில் இருக்கிற பொழுது. அப்புறம் விஷயங்களை பார்க்கிற பொழுது தான் இந்த இந்திரியங்கள் வெளியே போய் விஷயங்களை பார்க்கிற பொழுது ராகத்வேஷம் வருது, அதனால் இன்ப துன்பம் வருது. இப்போ இந்த இந்திரியங்கள் செயல்படாமல் இருந்தால், சூக்ஷ்ம சரீரம் செயல்படாமல் இருந்தால் அங்கே இன்னலானது இல்லை. அதனால் இன்னல் இன்றி, துன்பம் இல்லாத மற்ற உயிரினங்கள் அனுபவிக்கிற அளவுக்கு இந்த செடி கொடி தாவரங்களுக்கு உடல் ரீதியான துன்பமானது இல்லை. அது எப்படி இருக்குது? ஊமை குருடு எண்ணல் ஆகி, ஊமை போல குருடு போல ஆகி, ஜடம் போலாய். ஊமைங்கிறது பேச்சு சாமர்த்தியம் அது இல்லாதது. அப்போ அது கர்ம இந்திரியங்கள் இல்லாததாக, கர்ம இந்திரியங்கள் வெளிப்படாததாக உபலட்சணம். ஊமைங்கிறது கர்ம இந்திரியங்களுக்கான உபலட்சணம். பேச்சு வாக்கு முதலான கர்ம இந்திரியங்கள். அப்புறம் குருடு, அதனால் அது இல்லாமல் அது செயல்படாமல் இருக்கின்றது. அதனால் ஊமை போல் இருக்குது. யாராவது அடிக்க வந்தாக்க அதனால் ஐயோ அம்மான்னு கத்த முடியாதுன்னு. செடி கொடி தாவரங்கள் அதனால் அது உணர முடியும், அது உணர முடிகின்றது, ஆனால் கத்த முடியாது. அல்லது அன்புக்குரியவர்கள் வந்தாக்க அதனால் அதையும் உணர முடியும், ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாது. இது மாதிரி குருடுங்கிறது கண் பார்வை இல்லாதது, அது ஞான இந்திரியங்களுக்கு உபலட்சணம். ஞான இந்திரியங்களும் அங்கே செயல்படாமல் இருக்கின்றது, ஒரு உணர்வு மட்டும் இருக்குது. இந்த ஞான இந்திரியங்களில் உணர்வு மட்டும், அப்படி தொடு உணர்ச்சி மட்டும் அதற்கு இருக்குது, அது தெரியும். மற்ற கண்ணு காது மூக்கு நாக்குங்கிறது அதற்கு இல்லை, அந்த இந்திரியங்கள் இல்லை, அது செயல்படாமல் பார்க்காமல் இருக்குது. அதனால் குருடு எண்ணல், ஊமை குருடு எண்ணல் ஆகி, அது மாதிரி. அதனால் கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் செயல்படாததாக இருந்து, அப்புறம் ஜடம் போலாய்னா இந்த அந்தःகரணம் மனசு அவைகளும் செயல்படாமல் இருக்கிறதுனால, ஒளிப்படாமல் இருக்கிறதுனால ஜடம் போல ஆகி, முன்னு சத்தா மாத்திரத்தில் நிற்கும். அது சத்தா மாத்திரமாக இருக்குன்னா அது பிரம்ம மாதிரி இருக்குது. அது பிரம்மம் மாதிரி எந்த விதமான விகாரமும் இல்லாமல், அதே சமயம் இருக்குது, உயிரோடு இருக்குது, அதே சமயம் விகாரம் இல்லாமல், இன்ப துன்பங்கள் இல்லாமல் அது இருக்கின்றது. அதனால் சத்தா மாத்திரமாய் நிற்கும் என்ற முனிவரனை பின்னும் ராமன் அன்பினோடு என்று சொன்னார். அதனால் இது வசிஷ்டர் சொன்னதை வைத்துக்கொண்டு ராமர் புரிந்து கொண்டது. தாவரங்கள்னால் அது கன அஜானத்தில் இருக்கின்றது, அதனால் அது உயிரோடு இருக்குது, மனசு இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாததாகவும் இருக்குது. அரித்துயிலில் இருப்பது போல், அது தூங்காமல் தூங்குவது போல் செடி கொடி தாவரங்கள் இருந்து கொண்டிருக்கு என்று புரிந்து கொண்டார். அப்போ என்னவது? அது சத்தா மாத்திரம், கேவலம் இருப்போடு மாத்திரம் அது இருக்கின்றது என்ற முனிவரரை என்று சொன்ன முனிவரை வசிஷ்டரை பார்த்து ராமன் அன்பினோடும் பேணி இதுதான் வினாவிடுவான். ரொம்ப அன்போட பணிவோட இந்த கேள்வியை கேட்கின்றான். என்ன கேள்வி? அடுத்த பாடல் 17. சத்தை ஒருமையாய் போதம் தாவரங்கள் தமிழ் நிற்கில் இத்தை முக்தி என நினைகேன் என்ன முனிவன் இதற்கிசைப்பான் புத்தியாலே இது நாடி பொய்யில் பொருளின் காட்சியினால் ஒத்த சத்தா சாமானியத்தை உணர்தல் உறுதல் உயர் முக்தி. சத்தை ஒருமையாய் போதம் தாவரங்கள் தமிழ் நிற்கில் இத்தை முக்தி என நினைகேன் என்ன முனிவன் இதற்கிசைப்பான் புத்தியாலே இது நாடி பொய்யில் பொருளில் காட்சியினால் ஒத்த சத்தா சாமானியத்தை
உணர்தல் உறுதல் உயர் முக்தி. முக்தினா என்ன அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவான அழகான விளக்கம் இங்கே இருக்குது. முக்கியமான ஒரு பாட்டு, கவனிக்க வேண்டிய ஒன்று. சத்தை ஒருமையாய் போதம் தாவரங்களில் தமிழ் நிற்கில். தாவரங்கள் தமிழ், இந்த தாவரம் செடி கொடி முதலானவைகளில் சத்தை ஒருமையாய் போதம் நிற்கில். சத்து மாத்திரமாக அந்த ஞானம் இருக்குது, விழிப்பு இருக்குது, அது உயிருடையதாகவும் இருக்குது, சத்து சித்தாக இருக்குன்னா. அப்புறம் இந்த இந்திரியங்களுடைய விவகாரம் இல்லைங்கிறதுனால அது சுகமாகவும் இருக்குது. அதனால் செடி கொடி தாவரங்கள் பார்த்தா சச்சிதானந்தமாக இருக்குது, சத்தாகவும் இருக்குது, அது உயிருடையதாகவும் உணர்வாகவும் இருக்குது, வேறு துக்கம் இல்லாமல் இருக்குது, இருந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்குது. நம்மெல்லாம் பணத்துக்கு சாப்பாட்டுக்கு நாயா பேயா அலைகிறோம், இங்கே அங்கே பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான், சாப்பாடு தங்கிறது எல்லா பிரச்சனையோடையும் இருக்கிறான். ஆனால் மரம் செடி கொடி பார்த்தா இருந்த இடத்துல நின்ன இடத்த விட்டு நகராமல் அது உயிர் வாழ்ந்து கொண்டு அதுக்கு தேவையான உணவு பகவான் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறான். சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, எவ்வளோ வளர முடியுமோ அவ்வளோ நல்லா வளருது. மனுஷனோட இன்னும் நீண்ட ஆயுளோடு இருக்குது. 150, 200, 500 வருஷங்கள் கூட அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு எப்போதும் தியானத்தில் இருக்கிற மாதிரி, யோகி மாதிரி, ஞானி மாதிரி அது பாட்டுக்கு இருந்து கொண்டு இருக்கு. அப்போ இருந்த இடத்துல வாழ முடியும்னு தெரியுது இல்லை, பகவான் அதற்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறார், அது கிடைக்குது. ஆனால் நமக்கு அதில் ஸ்ரத்தை இல்லை, நம்ம இங்கே அங்கே எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எங்கே ஓடினாலும் அதுலேயும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு எல்லாமே இருக்கிற இடத்துலையே கிடைக்கின்றது. அது கிடைக்கலைனாலும் அது துக்கப்படுறதில்லை, அதான் விஷயம். அது கிடைக்கலைனாலும் ஐயோ கிடைக்கலைங்கிறது இல்லை. தண்ணி இருந்தால் வளரும், இல்லைன்னா இருக்கும்னா இல்லை காஞ்சி போகும். ஆனால் சுகதுக்கத்துக்கு அப்பாற்பட்டதா அதே சமயம் அது சச்சிதானந்த பிரம்மம் மாதிரி இருக்குன்னா, அதனால் ஒரு யோகி ஞானி மாதிரி இருக்கேனால சத்தை ஒருமையாய் போதம் தாவரங்களில் தாவரம் தமிழ் சத்தை ஒருமையாய் போதம் நிற்கில். இந்த பிரம்மமானது ஆத்மாவானது இந்த மரஞ்செடி கொடிகளில் சத்தை ஒருமையாய் சத்தை ஒருமையான சத்தா மாத்திரமாக கேவல சத் ஸ்வரூபமாக சச்சித் ஸ்வரூபமாக அது நிற்கில் என்று கேட்டார். இத்தை முக்தி என நினைக்கிறேன். அதனால் இதை பார்த்தா அது முக்தி அடைந்ததா, முக்தியில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிகின்றதுன்னு சொல்கிறார். இதுதான் முக்தி, அது முக்தியில் இருக்குது என நான் நினைக்கின்றேன் என முனிவன் என்று ஸ்ரீராமர் சொல்ல, ஸ்ரீராமர் கேட்க. இது முக்தி அடைந்த நிலையில், துன்பம் இல்லாத அது ஒரு சுகத்தில் இருக்கிறதா நான் நினைக்கின்றேன். ஒரு முக்த நிலையில் ஜீவன் முக்தன் ஒரு யோகி இருக்கிற மாதிரி அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை முக்தி என்று எடுத்துக்கொள்ளலாமா? முக்திங்கிறது இப்படித்தான் இருக்குமானா? அப்படி கேள்வி நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரினா, நமக்கு முக்திங்கிறது இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அது சொல்கிறார், விளக்கம் சொல்கிறார். என்ன என்று ஸ்ரீராமர் கேட்க முனிவன் இதற்கு இசைப்பான். முனிவர் சொல்லுகின்ற வசிஷ்ட முனிவர் இதற்கு பதில் சொல்கிறார். முக்தினா என்னன்னு சொல்கிறார். புத்தியாலே இது நாடி பொய்யில் பொருளின் காட்சியினால் ஒத்த சத்தா சாமானியத்தை உணர்தல் உறுதல் உயர் முக்தி. முக்தினா இதுதான் முக்தி. என்னது? புத்தியினால், விவேகத்தினால, நல்ல ஆராய்ச்சியினால் இது நாடி. இதுனா இந்த பிரபஞ்சம், உலகம், உடல், நம்முடைய உடல், நாம் இருக்கிற இந்த உலகம், இது என்ன, இதனுடைய சொரூபம் என்ன என்று அறிவினால் ஆராய்ச்சி செய்து, இதெல்லாம் நான் யார், இது என்ன, நான் எப்படி இங்கே வந்தேன், எனக்கு இந்த உடம்புக்கு என்ன சம்பந்தம், என்னுடைய பிறவிக்கு காரணம் என்ன, பிறப்பதற்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன், மரணத்திற்கு பிறகு நான் எவ்வாறு இருப்பேன், இப்போ இருக்கிற பொழுது எனக்கு ஏன் இது இப்படி வந்திருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இது இப்படி வந்திருக்கு, இந்த உடம்பு எல்லாத்துக்கும் எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று தனியாக கிடச்சிருக்குல்ல, அதுக்குன்னு அந்த உடம்புக்குன்னு ஒரு விசேஷமானது இருக்குது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் பெண்ணாக பிறந்திருக்கேன், ஆணாக பிறந்திருக்கக்கூடாது, அல்லது ஆணாக ஏன் இருக்கேன், பெண்ணாக ஏன் இருக்கக்கூடாது, இல்லை ஏழையாக ஏன் இருக்கேன், பணக்காரனா, அழகோ அழகில்லை, என்னெல்லாம் அந்த உடம்புக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது. அது முழுக்க தனி ஒரு தன்மை உடையதாக இருக்குது. நம்ம கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த கைரேகை தனித்தனியாக தானே இருக்குது. கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருந்தாலும் அது வேறேன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கண் பார்வை அதுவும் வேறேன்னு இருக்குது. அப்படி முழுக்க நமக்குன்னு தனியான ஒரு டிசைன் இருக்குது. அப்போ இது என்னன்னா, இது எப்படி வந்தது, எதனால் வந்தது, இதற்குள்ளே இருக்கக்கூடிய பேதங்களுக்கு காரணம் என்ன என்று இதனுடைய சொரூபத்தை ஆராய்ந்து, அதனால் உலகம் என்ன, நான் யார் என்று இதை எடுத்துக்கொண்டு விவேகத்தினால, புத்தியினால் ஆராய்ச்சி செய்து
பொய்யில் பொருளின் காட்சியினால். பொய் இல்லாத சத்தியமாக இந்த இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்தா வெறும் தோற்றமாக இருக்குது, மாறிக்கொண்டே இருப்பதாக இருக்குது. இந்த மாற்றங்களுக்குள்ள மாற்றம் இல்லாத ஒரு சத்வஸ்துவானது இருக்கின்றது. அதனால் பொய்யில்லாத பொருள்னா இதுங்கிறத ஆராய்ந்து பார்க்கிற பொழுது பொய் பொருள் ஆகிவிடுகிறது. இதுன்னு நம்ம பார்க்குற இந்த உடம்பு உலகம் நம்ம ஆராய்ந்து பார்த்தா இது வெறும் தோற்ற மாத்திரம் பொய்ங்கிறது ஆகின்றது. அதே சமயம் இந்த பொய்யுக்குள்ள பொய் இல்லாத ஒரு உண்மை பொருள் இருக்கின்றது. அதனால் பொய்யில் பொருளின் காட்சியினால், பொய்யில்லாத சத்தியமான பிரம்மத்தினுடைய ஆத்மாவினுடைய காட்சியினால், ஆத்ம திருஷ்டியினால், ஆத்மாவை காண்பதினால் ஒத்த சாமானியத்தை அந்த அத்வைத ஞானத்தினால, அந்த ஆத்ம ஞானத்தினால மனதில் இருக்கக்கூடிய சகல விகாரங்களையும் விடுத்து சத்தா சாமானியத்தை உணர்தல், எல்லாவற்றுள்ளும் சமமாக இருக்கின்ற அந்த சத்தான பிரம்மத்தை உணர்தல் என்பதுதான் முக்தி. அதனால் உணர்தல், உறுதல் உயர் முக்தி, அதுதான் மேலான முக்தி. எல்லாவற்றுள்ளும் சமமாக, அதனால் சத்தா சாமானியம்னா சமானமாக இருக்கிறது. சர்வத்திர சமதர்ஷனக சொல்கிறது, எல்லாவற்றிலும் சமமாக இருக்கின்ற ஆத்மாவை, அந்த சத்வஸ்துவை உணர்ந்து அதுவாக இருத்தல் என்பதுதான் முக்தி. அதனால் ஒன்றுமே தெரியாமல் ஜடம் மாதிரி கல் மாதிரி இருக்கிறது முக்தி இல்லை. ஞானத்தினால எல்லாவற்றுள்ளும் ஒன்றா இருக்கக்கூடிய, ஒன்றாக இருக்கின்ற ஆத்மாவை அறிந்து இருத்தல் என்பது தான் முக்தி. அது ஞானத்தினால வரக்கூடியது. இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொன்னால், இந்த வியாக்கியானக்காரர் இதுக்கு விளக்க உரை பண்ணியிருக்கிறவர் அழகாக இன்னும் கூடுதலான விளக்கத்தோடு இருக்குது. இந்த முக்திங்கிறதுக்கான லட்சணம் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் சாஸ்திர விதிதமான கர்ம அனுஷ்டானத்தானே ஆக்கப்பெற்ற சித்த சுத்தி சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு கூடிய ஸ்ரவண மனன நிதித்தியாச ஜன்னிய தத்துவ சாட்சா்காரத்தால் ஆக்கப்பெற்ற மூலத்தோடு கூடிய வாசனாக்ஷய மனோநாசங்களால் உண்டாகும் சத்தா சாமானிய ஸ்திதியே மோட்சமா. மோட்சங்கிறதுக்கு முழு சாஸ்திர விஷயத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் மோட்சம்னா ஒன்றுமே இல்லாமல் அப்படி ஜடம் மாதிரி இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்கல்ல, அவர் தியானம் பண்ணி மனசு இல்லாமல் பண்ணால் அதான் முக்தி அப்படின்னு, சும்மா இருந்தால் முக்தி, கண்ணை மூடிட்டு இருந்தால் முக்தி அப்படின்னு நிறையா நினைக்கிறார்கள். அப்படி நிறைய பேர் சொல்லியும் கொடுக்குறார்கள். அந்த ஸ்திதி, அந்த அவஸ்தை எப்போ வருமோன்னு எதிர்பார்த்து கொண்டும் இருக்கிறோம். ஆனால் மரஞ்செடி கொடிகள்லாம் இயல்பாகவே அப்படித்தானே இருக்குது. அதனால் அது முக்தியில் இருக்குதுன்னு சொல்லிட முடியுமானா இல்லை. ஏன்னா அங்கே அஜ்ஞானமானது இருக்குது. அது அடுத்த பாட்டில் அதுக்கு விளக்கம் வரப்போகுது. ஏன் அது முக்தி இல்லை, முக்தினா என்னன்னு இங்கே விளக்கம் சொல்லிட்டாரு. மரஞ்செடி கொடிகள் அது துஷ்ணி பாவத்தில் இருந்தாலும் அது முக்தி கிடையாது. ஏன்னா அங்கே அஜ்ஞானமானது இருக்குது, வாசனையானது இருக்கின்றது. அதனால் முக்தி இல்லைன்னு விளக்கம் வரப்போகுது. ஆனால் அதுபடி இந்த அஜ்ஞான நிவர்த்தி பண்ணாமல், வாசனாக்ஷயம் ஏற்படுத்தாமல், கர்மநாசம் பண்ணாமல் முக்தியானது இல்லை. அப்போ அது சூக்ஷ்மமான நிலையில் இருக்குது. அது இல்லாமல் இல்லை, அது இருந்து கொண்டு இருக்குது, செயல்படாமல் இருக்குது. அதனால் அந்த நிலையை முக்தின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது வெளிப்படும். இப்படி தூக்கத்தில் இருக்கிறான், தூக்கத்தில் இருக்கிற போது அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக தானே இருக்குது. அப்போ அது முக்தின்னு சொல்லலாமான்னு, அப்படியே இருந்தரலாமான்னு, அப்படியே இருக்க முடியாது. அது முக்தியும் இல்லை. அந்த நேரத்தில் துன்பம் இல்லாமல் இருக்குது, அது உண்மை. ஆனால் அது நிரந்தரமாக அப்படியே இருக்குமான்னு அப்படி இல்லை. அடுத்த புண்ணிய பாவம் செயல்படுகின்ற பொழுது திரும்ப விழிப்பு வந்துடும். ஆனால் தூங்குறது நம்ம கையில் இல்லை, விழிக்கிறது நம்ம கையில் இல்லை, அதுவும் இல்லை. படுக்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. படுக்கையை விரிக்கலாம், படுக்கலாம். ஆனால் எப்போ தூக்கம் வரும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. அது புண்ணிய பாவத்துக்கு ஏற்றாற் போல அந்த புண்ணிய பாவம் செயல்படாமல் அடங்குகின்ற பொழுது தான் தூக்கம் வரும். அப்புறம் அதுலேருந்து விழிப்பு வர்றதுன்னா அதுவும் நம்ம கையில் இல்லை. அது புண்ணிய பாவம், அடுத்த புண்ணிய பாவம் எப்போ செயல்படுதோ அப்போ விழிப்பானது வருகின்றது. அதனால் தூக்கத்தில் இருக்கிறதுங்கிற பொழுது அந்த வாசனைகள் இருக்குது, கர்ம பலன் இருக்குது, தற்காலிகமாக அது செயல்படாமல் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப அது வருகின்றது. அதனால் இந்த பிறவியில் அது செடி கொடி தாவரங்கள் அப்படி முக்தத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால அது முக்தி அல்ல. இப்போ அந்த உடல் கிடைத்திருக்கு. அடுத்த பிறவியில் இப்போ எந்த புண்ணிய பாவம் செயல்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த உடலுக்கு போயிருமே.
அப்போ அடுத்த உடல் போகிற பொழுது மனிதனாக விலங்கா பறவைகளாக எப்படி வேணாலும் பிறக்கலாம். அப்போ எல்லா விதமான இன்பத் துன்பங்களும் வரும், அது வந்துவிடும். அதனால் அது முக்தி அல்ல. அதனால் முக்தினா என்ன என்றால் சாஸ்திர விகிதமான கர்ம அனுஷ்டானத்தானே ஆக்கப்பெற்ற சித்த சுத்தி. அதனால் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய நித்திய நைமித்திய கர்மாவை பண்ணி அதனால் கிடைக்கக்கூடிய சித்த சுத்தி. சாஸ்திர வைதிக கர்மாக்களை முறையாக செய்து தர்மமாக வாழ்ந்து அந்த தர்மமாக வாழ்கிறதுலேயும் கர்ம பலனில் பற்றி இல்லாமல் தர்மமாக வாழ்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய சித்த சுத்தி, அது முதல் நிலை. அதுக்கப்புறம் சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு கூடின சாதனை அதனால் விவேக வைராக்கியம் சித்த சுத்தி வருது. சித்த சுத்தியினால் விவேக வைராக்கியமானது வரணும். அந்த விவேக வைராக்கியத்தோடு கூடி ஸ்ரவண மனன நிதித்தியாசன ஜன்னிய தத்துவ அந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் சாஸ்திரங்களை குரு வாயிலாக கேட்கறது, அதை சிந்தனை பண்ணுறது, தியானம் பண்ணுறது, அதிலிருந்து தோன்றிய ஜன்னிய தத்துவ சாட்சா்காரத்தால் அதில் தோன்றின தத்துவ சாட்சா்காரம் ஆத்ம சாட்சா்காரம். நான் ஆத்மா, இங்கே எல்லாமே பிரம்மம் ஆத்மா என்று உணர்ந்து கொள்ளுதல். முதல்ல சித்த சுத்தி வரணும். முதல்ல தர்மானுஷ்டானம் வரணும். தர்மானுஷ்டானத்தினால சித்த சுத்தி, சித்த சுத்தினால் விவேக வைராக்கியம், விவேக வைராக்கியத்தினால ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், அதனால் பிரம்ம சாட்சா்காரம். அது வர்றதுனால என்ன ஆகுது? அதனால் ஆக்கப்பெற்ற அந்த ஆத்ம ஞான நிஷ்டையினால் உண்டாக்கப்பட்ட மூலத்தோடு கூடிய வாசனாக்ஷய மனோநாசங்களால், அதனால் இந்த ஞானத்தினால ஆத்ம சாட்சா்காரத்தினால இந்த அஜ்ஞானமானது நாசமாகின்றது. அஜ்ஞானம் நாசமாகிற பொழுது வாசனைகள் அஜ்ஞான காரியமான வாசனைகளும் மனோநாசங்களும் உண்டாகின்றன. அஜ்ஞான நாசம்னு சொல்லாமல் வாசனாக்ஷய மனோநாசங்கள்னு சொல்கிறார். அதோட மூலத்தோடு கூடிய வாசனாக்ஷய மனோநாசம்னா அஜ்ஞானத்தோடு அஜ்ஞான காரியமான வாசனைகளும் இந்த மனசு இருக்கிறதும் நாசமாகிறது. அதெல்லாம் என்னன்னு நம்ம முந்தின அத்தியாயங்களில் விரிவாக பார்த்துருக்குறோம். வாசனாக்ஷயம் மனோநாசங்கிறது, இந்த துர்வாசனைகள் நிவர்த்தியாகிறது வாசனாக்ஷயம். மனோநாசங்கிறது மனசு ராஜச தாமச குணங்களை விட்டு சத்துவகுண பிரதானமாக இருக்கிறது மனநாசம். அது ஞானத்தினால வரக்கூடியது. அதனால் வாசனாக்ஷய மனோநாசங்களால் உண்டாகும் சத்தா சாமானிய ஸ்திதியே மோட்சமாம். இதனால் உண்டாகின்ற சத்தா சாமானிய ஸ்திதினா சமானமாக இருக்கக்கூடிய சத்தான பிரம்மத்தில் மனது நிற்றல், மனது அதுவாக இருத்தல் என்பது தான் மோட்சம். திரும்ப அந்த வாக்கியத்தை படிக்கிறேன். சாஸ்திர விகிதமான கர்ம அனுஷ்டானத்தாலே ஆக்கப்பெற்ற சித்த சுத்தி முதல் நிலை. சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சித்த சுத்தி. அதற்கப்புறம் சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு கூடின ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அதனால் சித்த சுத்தியினால் விவேக வைராக்கியம், அதனால் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், சாஸ்திரங்களை படிக்கிறது, கேட்கறது, தியானம் பண்ணுறது. அதனால் தோன்றியது என்னது? தத்துவ சாட்சா்காரம். அதிலிருந்து தோன்றிய ஞான நிஷ்டை. அதனால் என்ன? அதனுடைய விளைவு என்ன? மூலத்தோடு கூடிய வாசனாக்ஷய மனோநாசம். அந்த அஜ்ஞானத்தோடு வாசனைகளும் மனசும் நாசமாதல். அதனால் உண்டாம் சத்தா சாமானிய ஸ்திதி. அதுதான் மோட்சம் ஆகும். அதுதான் மோட்சம். அதனால் அப்படி சத்யா சாமானிய ஸ்திதி வந்தால் தான் மோட்சம், இல்லைன்னா மோட்சம் இல்லை. இதனால் மனசு ஸ்வரூபத்தில் லயமாகி இருக்கிறது தான். எங்கும் சாமான்யமாக சமானமாக எல்லாவற்றிலும் இருக்கின்ற சத்தா மாத்திரமாக மனசு இருக்கிறது தான் முக்தி. அது தெரியாமல் குருடாக இருக்கிறது முக்தி இல்லை. அதனால் பொதுவாக இரண்டு நேர் முனைகள், இரண்டு எதிர்முனைகள் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லிட முடியாது. நல்லா படித்தவனும் அதிகம் பேச மாட்டான், மௌனமாக இருப்பான். ஒன்றுமே தெரியாத மூடனும் அவனும் பேசுகிறதுக்கு விஷயமே தெரியாது, அதனால் அவனும் மௌனமாக இருப்பான். மௌனமாக இருக்காங்கிறதுனாலேயே ரெண்டு பேரும் ஒன்றுன்னு ஆகிவிடாது. அதனால் குறைக்குடம் தழும்பும் நிறைக்குடம் தழும்பாதுன்னா, நிறைக்குடமும் தழும்பாது, காலிக்குடமும் தழும்பாது. நல்லா நிறைவாக இருக்க குடமும் அந்த குடமும் அது அப்படியே இருக்குது. தண்ணியே இல்லைன்னாலும் தழும்பாது. தழும்பலைங்கிறதுக்காக ரெண்டும் ஒன்றுன்னு ஆகிடாது. அதனால்
2 முனைகள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் அது ஒன்று இல்லை. அதனால் இது வந்து கன அஜானத்தில் இருக்கிறது தாவரங்கள். அதனால் அது மனசு இல்லாமல் துன்பம் இல்லாமல் அப்படியே இருக்குது. சத்தா மாத்திரமாக இருக்க மாதிரி இருக்குது. அது முக்தி நிலையானா இல்லை. முக்தி நிலைங்கிறது எங்கேயும் சமானமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை உணர்ந்து கொண்டு அதுவாக இருக்கின்ற மனநிலை. அதுதான் முக்தி நிலைன்னு விளக்கம். அதனால் புத்தியாலே இது நாடி விவேகத்தினால விசாரத்தினால இந்த உலகம் என்ன, நான் யார் என்று என்னுடைய சொரூபத்தை விசாரம் செய்து, அதுக்கப்புறம் பொய்யில் பொருளின் காட்சி, இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளின் காட்சி, மாசரு காட்சி, பிரம்மத்தை அறிதல், மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அந்த மெய்ப்பொருளை கண்ட காட்சி, மெய்ப்பொருளை அறிந்திருக்கின்ற அந்த விழிப்பு நிலை. அதனால் ஒத்த சத்தா சாமானியத்தை உணர்தல், அந்த ஞானத்தினால எல்லாவற்றிலும் சமமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிதல், எப்பொழுதும் அந்த ஆத்மாவையே கண்டுகொண்டு இருத்தல், உறுதல் உயர் முக்தி, அதுதான் முக்தி ஆகும் என்று சொல்லி மேற்கொண்டு அதற்கு இன்னும் விளக்கம் கொடுக்கிறார். அடுத்த பாடலில் 18வது பாடல். கொத்தாகிய வாதனை முற்றும் குறிக்கொண்டு அறிந்து கைவிட்டு சத்தா சாமானிய வடிவம் ஆனால் தனி வீடு அதுவென்பர். ஒத்தார் இயரோடு உசாவியும் நூலுணர்ந்தும் உணர்வு ஒன்றையும் பாவித்து அத்தால் சத்தா சாமானியம் தானாகும் அது வீடே. கொத்தாகிய வாதனை முற்றும் குறிக்கொண்டு அறிந்து கைவிட்டு சத்தா சாமானிய வடிவமானால் தனி வீடு அதுவென்பர். ஒத்தார் இயரோடு உசாவியும் நூலுணர்ந்தும் உணர்வொன்றையும் பாவித்து அத்தால் சத்தா சாமானியம் தானாகும் அது வீடே. அந்த வாசனை முற்றும் நீங்கி இருக்கிறது தான் சத்தா சாமானியம் என்று இன்னும் மேற்கொண்டு இந்த வீடுங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நம்ம அடுத்த வகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாஹ்யம் வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அடுத்த வகுப்பு பொங்கல் விடுமுறைக்கு பிறகு